தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் என்ற குரலுக்கிணங்க நம் பள்ளியில் நன்கு படித்து 10, 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நம் பள்ளியில் அதிக மதிப்பெண் எடுத்து முதல் 3 இடம் பிடித்த நம் பள்ளிக்கும் பெற்றோருக்கும் நற்பெயரை வாங்கி தந்த மாணவ மாணவியரை பாராட்டி பரிசளிக்கும் விழாவாகவும், 3ஆவதாக தமிழ் கூடல் மன்ற துவக்க விழாவை ஒட்டியும் நம் பள்ளியில் முப்பெரும் விழா கொண்டாடி கொண்டிருக்கின்றோம்.
ஏற்ப மேலும் 17,000 பள்ளிகளை திறந்தார். இலவச கல்வி, கட்டாய கல்வி, கல்வி சீருடை திட்டம் என பல திட்டங்களை அறிமுகம் செய்தார். எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் என்ற வரிகளுக்கேற்ப எட்டா கன்னியாவில் உள்ள கல்வி, ஏழை பணக்காரன் தாழ்ந்தவர் என்ற அனைவருக்கும் பாகுபாடு கிடைத்ததால் இவரை கல்வி கண் திறந்த காமராஜர் என்று அழைத்தார். ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முக்குடல் தமிழ் முக்குடல் பெருவிழாவிற்கு வருகை தந்துள்ள அனைத்து மாணவ மாணவிகளும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்னைக்கு ஜூலை 15 காமராஜர் பிறந்த நாள். இந்த காமராஜர் பிறந்த நாளை நாம கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம் இல்லையா? ஏன் நாம காமராஜர் எத்தனையோ தலைவர்கள் பிறந்திருக்காங்க, இறந்திருக்காங்க. ஆனா காமராஜர் பிறந்த நாளை மட்டும் நாம ஏன் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம்? கல்வி செல்வம் தான். அந்த கல்வி செல்வத்தை பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த கல்வி வளர்ச்சி நாள் அப்படிங்கிற நாளை கொண்டாடுறோம். அதாவது வாழ்க்கையில் ஏழ்மையா போகிறது ஒரு சாபமும் கிடையாது. அதை நம்மளால கண்டிப்பா மாற்றிக்க முடியும். எதால மாற்ற முடியும்னா நம்ம அறிவு கொண்டுதான் அதெல்லாம் மாற்ற முடியும். அதனால இந்த கல்வி வளர்ச்சி நாள்ல நீங்க நிறுத்த வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எவ்வாறு பெற்றாவது இந்த கல்வியை அவன் பெற வேண்டும், உயர்ந்த கல்வியை பெற வேண்டும். இன்ட்ரெஸ்டே இல்லை, ஒரு ஆர்வமே காட்டுறதில்லை. ஏன்னா அது வேலை கிடைக்கிறது இல்லை. நம்ம தமிழ் படிச்சு என்ன பண்ண போறோம், ஆங்கிலம் படிச்சாதான் உலகத்தை ஆள முடியும். அதை விட ரொம்ப முக்கியம் எதுன்னு கேட்டா நம்ம தாய்மொழியை கற்றுதல். ஒரு மொழியில பேசும் பொழுது அது புரியுது நம்மளுக்கு. அதே நம்மளுடைய தாய்மொழியில் பேசும் பொழுது நம்மளுடைய நெஞ்சுக்குள்ள போய் சேரும் இல்லையா? இதயத்தை தொடும். இதை நான் சொல்லலை, நெல்சன் மண்டேலா சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு தாய்மொழிங்கிறது எவ்வளவு சிறப்பானது என்பதனை நான் உணர வேண்டும். ஒரு மொழி அழிஞ்சுச்சுன்னா ஒரு இனமே அழிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தைகளுக்கான எவ்வளவு ஒரு ஆழமிக்க ஒரு ஆழமான ஒரு தொலைநோக்கு பார்வையை தமிழ் மொழி போல் இல்லாதது எங்கும் காணும். நிறைய இருக்கு இதை பத்தி பேசுறது. என்ன திராவிட மொழிகள்ல தெலுங்கு இருக்கு, தமிழ் இருக்கு, கன்னடா இருக்கு. எல்லா மொழிகளுமே அதை பயன்படுத்துறத நம்ம குறைக்க என்ன ஆகும்னா அதோட தேவை குறைந்து அதான் மெல்ல தமிழின் சாகும் அந்த மேற்கு மொழிகள் புவிமி செய்யும் பாரதியார் சொன்னது. இது பாரதியார் தமிழை பத்தி நிறைய பாடியிருக்கிறார். வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே, ஏழ்கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணேன். ஏன்னா அவர் எல்லா மொழிகளையும் படித்தவர். தமிழ் மொழியும் சரி, சுந்தர தெலுங்குன்னு சொல்ற ஒரு அருமை என்றந்த தமிழன் என்றந்த பேரை சொன்னால் சொல்லவும் கூடுவதில்லை, அவை சொல்லும் திறமை தமிழ் மொழிக்கு இல்லை அப்படின்னு. அப்ப நவீன அறிவியலை நம்ம எப்ப தமிழ் படுத்துறோமோ, கணினி தமிழ் அப்படின்ட்டு ஒண்ணு கொண்டு வரணும். எப்படி இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ்னு 3 தமிழ், அதே மாதிரி முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்னு 3 சங்கங்கள் வச்சு தமிழை வளர்த்த நம்ம முன்னோர்கள் இருந்த நாடு இது. நம்ம இப்ப பள்ளிகள்லயே தமிழ் கூடல் அப்படின்ற ஒரு அமைப்பை வச்சு நம்ம தமிழை காப்பாற்ற வேண்டிய நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கிறோம். தமிழ் மொழி மட்டுமல்ல, திராவிட மொழிகள் எல்லாவற்றையும் காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தம். ஈவன் இந்தியும் கூட நாளாக மெல்ல தமிழினி சாகுன்ற மாதிரி மெல்ல இந்தி இனி சாகும். அங்க அவங்க குடுக்குற சந்தோஷம் சுத்தி பாருங்க. இங்க முன்னாடி மட்டுமே பார்க்கக்கூடாது, குடுக்கிறது என்ன அப்படின்னு எல்லாம் பார்க்க வேண்டாம். ஆனா அதை வாங்கும் போது அவங்க முகத்துல இருக்கிற சந்தோஷம், அதை கொடுக்கும் போது எங்களுக்கு இருக்கிற சந்தோஷம், அதை பார்க்குற எங்க எல்லாத்துக்கும் இருக்கிற சந்தோஷம் என்னன்னு சுத்தி வேடிக்கை அமைதியா பார்த்து பாரு. அந்த சந்தோஷத்தை 10 மடங்கா கத்துக்கு நீ பண்ணு. அதுதான் என்னோட கோல். இங்க இருக்கிற எல்லாரும் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க, சந்தோஷமா இருப்பேன். சரியா? யாரு இவங்க போல சொன்னாங்க, இவங்க போல
குறைவா இருக்கு. அப்ப அந்த வகுப்பறைய உனக்கு கொடுத்திருக்காங்க, உங்க பேரண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த வகுப்பறையில நீ கற்க வேண்டிய கல்வி அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஒழுக்கம். சரியா? இரண்டாவது கல்வி. மூணாவது எதிர்க்க இருக்கிறவங்கள மனுஷங்களா மதிக்கப்படும். ரோட்ல போறவங்களா இருந்தாலும் சரி, உனக்கு கிளாஸ் எடுக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல கிளாஸே வராதவங்களா இருந்தாலும் சரி. சரியா? முன்னாடி உன்னை கடந்து போறவங்க டெய்லி வந்து என்ன சொல்றாங்க? எனக்கு வயதில் மூத்தோர் அனைவரையும் மதிக்கிறேன் சொல்றமா இல்லையா? உறுதிமொழியா? அத உன்னோட வாழ்க்கையில கடைசி. அடுத்து இரண்டாவது தமிழ் கூடல். இந்த முப்பது விழாவிற்கு தலைமையேற்று பள்ளியின் தலைமையாசிரியர் அவர்களும் என்னுடன் பணியாற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ மாணவி செல்வங்களுக்கும் இங்கு வந்திருக்கும் பெற்றோர்களுக்கும் மற்றும் இந்த பள்ளியில் பணிபுரியும் அலுவலர் ஊழியர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். கல்வி கல்வியாளர் பெருந்தலைவர் படிக்கிறேன். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிருந்து வீழ்கின்ற போதினம் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் நாள் பிறந்தார். அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்றும் வழக்கு சொன்னியவர் காமராஜர். இவர் தமிழ்நாட்டில் உள்ள விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்தார். காமராஜர் தந்தை குமாரசாமி, தாயார் சிவகாமி அவர்கள். இவரது இயற்பெயர் காமாட்சி. அவருடைய தாயார் அவரை செல்லமாக ராஜா என்று அழைப்பார். அதுவே பெண் காமராஜர் மருவி வந்தது. காமராஜர் 16 வயதில் காங்கிரஸ் கட்சியில் இணைத்துக் கொண்டார். காங்கிரஸ் கட்சி தலைவரான சத்யமூர்த்தி அவர்களில் அரசியல் குருவாக ஏற்றார். காமராஜர் இலவச கல்வி திட்டம், மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை தொடங்கி வைத்தார். நாம் மனிதராக
பிறந்ததற்கே பிறருக்கு சேவை செய்யத்தான். நாமளும் அவரை போல் வாழ்வோம். நன்றி. வேணும் போதும் 5 நிமிஷம் ஆயிடுச்சு.
சற்றே வந்து காதில் பட வேணும். He was born on 15th July 1903, Virudhunagar, Tamil Nadu. Kumaraswamy Nadar and Sivagami Ammal. He first named Kamachi, but later changed Kamaraja. Kamaraja's father died. He was 6 years old, so he dropped out of school, support his mother. After quitting school, Kamaraja started in working uncle shop. During the time, attend many public meetings of great leader, freedom fighter. Thank you.